வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். நாம் ஜெபத்துடன் தொடங்குவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம். நீர் மகிமையின் தேவன், மாட்சிமையின் தேவன். ஆனாலும் கூட இவ்வளோ பெரிய தேவனாக இருந்தும் கூட எங்களை உம்முடைய சிங்காசனத்துக்கு தைரியமாய் வர சொல்லுகிறீர். மண்டை வந்து ஜெபிக்க சொல்லுகிறீர், பேச சொல்லுகிறீர், விண்ணப்பங்களை ஏறெடுக்க சொல்லுகிறீரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபம் என்ற இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ஜெப நேரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வார்த்தைகளும் சரி, எங்களுடைய எண்ணங்களும் சரி, எங்களுடைய தியானமும் சரி உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். அறிவுடன் ஞானத்துடன் ஜெபிக்க எங்களை நடத்தும். விசுவாசத்தோட ஜெபிக்க நடத்தும். வல்லமையோடு ஜெபிக்க, பதில் பெறுகிற விதத்தில் ஜெபிக்க கிருபை செய்ய ஆண்டவரே. இப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி. இங்கே வந்திருக்கிற மக்களுக்காக நன்றி. தூரத்திலிருந்து ஆன்லைன் மூலமாய் கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நன்றி. அனைவருக்கும் இது பிரயோஜனமான நேரமாக இருக்கட்டும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். தேவ வசனத்தையே ஜெபமாய் ஏறெடுப்பது, அதான சொல்லிச்சது. தேவ வசனத்தையே ஜெபமாய் ஏறெடுப்பு. ஸோ அப்போ இந்த வெள்ளிக்கிழமை கூட்டங்களில் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிப்பது மட்டும் இல்லாமல் தேவ வசனத்தையே ஜெபமாய் ஏறெடுக்கிறோம். வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிற ஒரு வழிமுறை, அதை தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ப்ரேயர் மீட்டிங் தான், ஆனால் இட் இஸ் ப்ரேயிங் த பைபிள். பைபிள் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். இது நல்லது. ஏன்னா நம்ம பைபிள் அடிப்படையில் ஜெபிக்கலைன்னா வேறு ஏதாவது அடிப்படையில் ஜெபிச்சுட்டு போயிடும். நம்ம மனசுக்கு என்ன வருது, அன்றைக்கி என்ன தேவை இருக்குது, நமக்கு எது ரொம்ப முக்கியமாக தெரியுது, அதன் அடிப்படையில் ஜெபிச்சுட்டு போயிடும். அதனால தான் இந்த வழிமுறை நல்லது. நம்ம மனசில் என்ன இருக்குதுன்றது ஜெபிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஜெபிக்கலாம், ஆனால் எப்போவுமே அப்படி ஜெபிச்சா நம்ம ஜெப வாழ்க்கையில் வளரவே முடியாது. பைபிள் அடிப்படையில் ஜெபிக்கிறப்போ நாம் முக்கியமாக கருதாத காரியங்கள்லாம் கூட சில நேரம் முக்கியமாக இருக்குதுன்னு அப்போ தான் பார்ப்போம். நம்ம நினைக்காத காரியத்தை பைபிள் நமக்கு நினைவுபடுத்தும். நம்ம மறந்துட்ட காரியத்தை பைபிள் நமக்கு நினைப்பூட்டும். அதனால தான் பைபிள் அடிப்படையில் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். கடந்த பல மாதங்களாக பாஸ்டர் சாம் செல்லதுரை இந்த ஜெப கூட்டங்களை நடத்தி வருகிறார். அவர் குறிப்பாக சங்கீதங்களில் ஒரு சங்கீதமாக எடுத்து அதன் அடிப்படையில் ஜெபத்தை நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம சங்கீதம் போக போகிறது இல்லை, இன்னொரு வேத பகுதிக்கு போகிறோம். ஆனால் இதே பிரின்சிப்பிளை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதே மெத்தட், வழிமுறையை ஃபாலோ பண்ண போகிறோம். வேற ஒரு வேத பகுதியிலிருந்து. சங்கீதங்கள் முழுக்க ஜபம்தான், ஆனால் பைபிளில் மற்ற இடங்கள்லையும் ஜபங்கள் உண்டு. அந்த மற்ற ஜபங்கள்லேருந்தும் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். சில பெரிய தேவ மனிதர்கள்லாம் நல்லா ஜெபிச்சிருக்காங்க பாருங்க பைபிளில். அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு தான் நம்ம போக போகிறோம். அது என்னென்ன, நெகேமியா 1ஆம் அதிகாரம். அதில் 5ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் தான் நெகேமியாவுடைய ஜெபத்தை நாம் அங்கே பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஜெபத்தை பார்க்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஒருவேளை சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் நெகேமியான்றீங்க, யார் அது அப்படின்னு நினைக்கலாம். நெகேமியான்ற ஆள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர். அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் ஒரு செக்யுலர் ஜாப்ல இருந்தார். எப்படி? செக்யுலர் ஜாப்ல இருந்தார். இஸ்ரவேலில் கிடையாது, வேற ஒரு நாட்டில், பெர்ஷியாவுடைய அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு ஒரு பான பாத்திரக்காரனாய் இருந்தார். இது நெகேமியா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கலாம். நீங்கள் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அங்க. இந்த ராஜா யாருன்னா பர்சூனுடைய ராஜா ஆர்டசெக்சிஸ், அர்த்தசாஸ்திரான்னு வரும் நினைக்கிறேன் தமிழ்ல. அந்த ராஜா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் த வேர்ல்ட். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெகேமியா வாழ்ந்த காலத்தில் உலகத்திலே சூப்பர் பவர்னா பர்சு தான், பர்ஷியா. அதில் மிக பவர்ஃபுல்லான ஆள் ராஜா. ஒரு விதத்தில் உலகமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லலாம். பூமிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கு இவர் பான பாத்திரக்காரனாய் இருக்கிறார். இந்த பான பாத்திரக்காரன் ஆங்கிலத்தில் கப் பேரர் அப்படின்னு வரும். அப்போ அது அந்த 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 பான பாத்திரக்காரன்னா ஏதோ அந்த பாத்திரத்தை கொண்டு போய் திராட்சை ரசத்தை ஊற்றி ராஜா கொடுக்குற அந்த வேலையில் இருந்தாருன்னு நீங்கள் அதை ஒரு மாதிரி மட்டமாக நினச்சிடக்கூடாது.
ஏதோ சர்விங் வேலையில் இருந்தார், வெயிட்டர் மாதிரி கிடையாது. பானபாத்திரக்காரன்னா ஆங்கிலத்தில் அந்த காலத்தில் ஒரு 100-200 வருஷம் முன்னால் இந்த இங்கிலாந்தில் பெரிய பெரிய வீடுகளில், அரண்மனையில், ரொம்ப செல்வந்தர்களுடைய வீட்டிலலாம் பட்லர்னு ஒரு ஆள் இருப்பார். யார்? பட்லர். பட்லர்னா வெறும் என்னத்தையோ ரொட்டியில் பட்டர் தடவி கொடுக்குற ஆள் கிடையாது. பட்லர்னா வெறும் சர்விங் மாதிரி, வெயிட்டர் மாதிரி கிடையாது. பட்லர்னா வீடே அவர் தான் ரன் பண்ணுவார். ஹவுஸ் மேனேஜர் மாதிரி அவர். அந்த எஜமானுக்கு எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த பட்லர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல். இதை நீங்கள் ஒரு தேச அளவில் யோசித்து பாருங்க. ஒரு தேசத்தினுடைய ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா, அந்த பானபாத்திரக்காரனை ராஜா ரொம்ப நம்புறாரு. அதனால தான் கிட்ட விடுறாரு. திராட்சை ரசத்தை ஊற்றி ராஜாவுக்கு கொடுக்கணும்னா ராஜா அவங்கள நம்பணும். இல்லைன்னா யாராவது விஷத்தை அதில் போட்டு கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அவுட்டு. அப்போ நம்பிக்கையான ஆளை பார்த்து தான் அங்கே வைப்பாங்க. அந்த ஆள்கிட்ட சில நேரம் ராஜா வந்து ரகசியங்கள்லாம் ஷேர் பண்ணுவார். வேற யார்கிட்டையும் சொல்லாத அந்த ஆள்கிட்ட சொல்லுவார். ராஜாவை வேற யாராவது வந்து பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னா இவர் மூலமாக தான் பல நேரம் அது வரும். இவர் கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றவங்க வந்து ராஜாவை யார் பார்க்க முடியும், யார் பார்க்க முடியாதுன்ற அந்த ஆக்சஸை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் தான். இந்த காலத்தில் பானபாத்திரக்காரன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். யோசேப்பு வந்து ஆதியாகமத்தில் சிறையில் இருக்கிறப்போ ஒருத்தன்ட்ட சொல்கிறாரு, நீ வந்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் ஆக போற, அப்போ என்ன மறந்துடாதன்றார். என்ன மறந்துடாத. ஏன்னா நீ நினைச்சா ராஜாட்ட என்ன சொல்லி இங்க வெளியே கொண்டு வரலாம். அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்கிறார் இந்த நெகேமியா. அந்நிய நாட்டில் இருக்கிறார். ஏன் அந்நிய நாட்டில் இருக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. நெகேமியா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இஸ்ரவேல் வந்து பாபிலோனியர்களால் வந்து நாசமாக்கப்பட்டு, அவங்க இஸ்ரவேல் சரித்திரத்தில் இந்த இயேசு வரத்துக்கு முன்பாக இது ஒரு 500 வருஷம் ஏறக்குறைய வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 600 வருஷம். பாபிலோனியர்கள் வந்து அப்போ அவங்க தான் சூப்பர் பவர். அவங்க எருசலேமை நோக்கி வந்து அந்த பட்டணத்தையே நாசமாக்கி அங்கே இருக்கிற பெஸ்ட் ஆளுங்களை சிறையிருப்பில் கொண்டு போயிட்டாங்க. இது வந்து பாபிலோனியர்கள். அப்படி தான் தானியேல் போன்ற ஆட்கள்லாம் கொண்டு போகப்பட்டாங்க. பாபிலோன் என்ற அந்த சூப்பர் பவர் முடிஞ்சு, அவங்க காலம் முடிஞ்சு பர்ஷியா என்ற அடுத்த சூப்பர் பவர் வருது. அந்த ராஜா தான் இந்த ராஜா. அந்த காலத்தில் தான் இப்போ நெகேமியா இருக்கிறார். இவர் அந்த பர்ஷியானுடைய கேபிட்டலில் சூசான்ற இடத்துல இருக்கிறார். அப்போ நெகேமியாவுடைய காலத்தில் எருசலேம் வந்து பாழான ஒரு நிலையில கிடக்குது, நாசமாக்கப்பட்டு கிடக்குது. நெகேமியா இந்த முதல் அதிகாரம் எழுதப்படுறதுக்கு முன்னாலேயே சிறையிருப்பிலிருந்து சில இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள்லாம் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, எருசலேமுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைல் அலியா தொடங்கிட்டாங்க. அலியான்னு ஒரு பாட்டு பாடுறோம்ல, அப்படின்னா திரும்பி வா, எழும்பி வா. ஸோ திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க எருசலேமுக்கு. ஸோ அங்கே சிலர்லாம் போய் அந்த எருசலேம் பட்டணத்தை திரும்ப எப்படியாவது நம்ம கட்டி எழுப்பணும், கோட்டைச்செவரை திரும்ப கட்டணும், நகரத்தினுடைய செவரு திரும்ப கட்டணும், இப்படின்லாம் முயற்சியில் இறங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த புஸ்தகம், இந்த செட்டிங் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒரு காலத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த முதல் அதிகாரத்திலிருந்து, முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நெகேமியா 1:1 வாசிக்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். சரி, நெகேமியா என்ன பண்றாரு? அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்காரு, பானபாத்திரக்காரனா இருக்கிறாரு, சூசால இருக்கிறாரு. ஆனா அவருடைய மனதெல்லாம் எருசலேம் மேல இருக்குது. எருசலேம்ல எப்படி இருக்கு காரியங்கள்? கட்டி எழுப்புறாங்களா? திரும்ப அந்த தேசத்தை திரும்ப நல்லா ஆக்குறாங்களா? அப்படின்றதுலேயே மனசு இருக்குது. ஆகவே அவருடைய சகோதரரிடத்தில் அந்த வேற மனுஷர்கள் வந்தப்போ அவர் விசாரிக்கிறார், எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம், லேட்டஸ்ட் அப்டேட் கொடுங்க அப்படின்ற 2ஆம் வசனத்தில் யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் 2ஆம் வசனம். 3ஆம் வசனத்தில் அவருக்கு கொடுக்குறாங்க, ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்றாங்க?
சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ரொம்ப மோசமான நிலையில இருக்கின்றாங்க நெகேமியாட்ட. நிந்தை, தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். நிந்தைனா கேவலப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க தான் அர்த்தம். நம்முடைய கலாச்சாரத்தில் கூட வலியை கூட நம்ம தாங்கிக்க ரெடி அநேக நேரத்தில். ஆனால் அந்த நிந்தையை தாங்கிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். மற்றவங்க நம்மளை கேவலப்படுத்தும் போது, மற்றவங்க கண்களில் நம்ம அவமானப்படும் போது, அதுதான் நமக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது தாங்கிக்கிறது. இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் அது சொல்லுவாங்க, ஆனர் ஷேம் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வலியை விட நிந்தை தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு உபத்திரவம் மாதிரி. அப்போ அவங்க அந்த நாட்கள் அதோட ரொம்ப மோசமாக இருந்தது பாருங்க. என்ன நிந்தை, என்ன ஒரு கேவலம்னா, ஒரு பட்டணம்னா ஒரு செவரே இல்லைன்னா அது என்னத்த பட்டணம்? அந்த காலத்தில் ஒரு பட்டணம்னா பேசிக் ஃபீச்சரே என்னது? அதுக்கு ஒரு செவர் இருக்கணும். இன்னைக்கு சென்னை ஒரு பட்டணம், சூப்பர் பட்டணம் தான். ஆனால் இதை சுற்றிலும் எந்த செவரும் இல்லை. அந்த காலத்தில் பட்டணம்னா சுற்றி செவர் இருக்கும், கேட்ஸ் இருக்கும், சிட்டி கேட்ஸ், அங்கங்கே வாசல், பெரிய பெரிய வாசல், பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க, கோட்டை செவர் மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு நல்ல பட்டணம். எருசலேமுக்கு அதெல்லாம் இருந்தது. ஆனால் அது பாபிலோனியர் எல்லாத்தையும் இடிச்சு போட்டு நாசமாகிட்டாங்க. அப்பத்திலிருந்து அப்படியே பாழாய் கிடக்குது. இப்போ அந்த பட்டண செவரெல்லாம் கட்டணும்னு பார்க்குறாங்க, முடியல. ஏகப்பட்ட தடைகள், இவன் தடுக்கிறான். பட்டண செவரை கட்ட முடியாதுன்னா நகரத்தையும் கட்ட முடியாது. ஏன்னா பட்டண செவரு தான் அந்த நகரத்துக்கு ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டியை கொடுக்குது, ஒரு பாதுகாப்பை கொடுக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. இல்லைன்னா கண்டவனும் உள்ள வரலாம், என்ன வேணா செய்யலாம் பாருங்க. நாம இன்னைக்கு அப்படி யோசிக்கிறது இல்லை, பட்டணம்னா செவருன்னெலாம் யோசிக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் இன்னைக்கு அது நம்ம ஊரில் காம்பவுண்ட் வால் மாதிரி கண்டிப்பாக கட்டாயம் காம்பவுண்ட் வால் போட்டுறோம் நம்ம. இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. எவனும் உள்ள கடையை வச்சுட்டு ஏன் நிலம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி எது. அப்போது அந்த பட்டணத்துக்கு அந்த செவரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. அது இல்லாததுனால சுற்றியில் இருக்கிற மக்கள்லாம் அதை கேவலமாக பார்த்தாங்க. எல்லாம் ஒரு பட்டணம்ன்றீங்க, கேட்டால் எருசலேம் தேவனுடைய பட்டணம்ன்றீங்க, தேவனுடைய நகரம்ன்றீங்க, சியோன் நகரம்ன்றீங்க. இன்னத்த சியோன், இன்னத்த எருசலேம், ஒரு பட்டண செவரு கூட கிடையாது. இதெல்லாம் நீங்கள்லாம் ஒரு ஜனமா, இதெல்லாம் ஒரு ஊரா அப்படின்னு எல்லாரும் கேவலமாக இதை பார்த்தாங்க. ஒரு நிந்தை உண்டாயிடுச்சு. அதை அந்த யூதர்களால் தாங்கிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. எரேமியாவாலே தாங்கிக்க முடியல. அதை 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம் நம்ம எரேமியா பற்றி சொல்லப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, அப்புறம் தான் ஜெபத்தை தொடங்குறார். இந்த ஆளுக்கு இதை கேட்ட உடனே ஒரே துக்கம், ஒரே அப்படியே ஒரு உட்கார்ந்து, எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவர் நல்லா தான் இருக்கிறாரு, வேற ஊர்ல நெகேமியா நல்லா இருக்கிறாரு, சரியான வேலை, சரியான சம்பாத்தியம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல இன்ஃப்ளூயன்ஸு, பவர் எல்லாம் இருக்கு. ஆனால் அவருக்கு தாங்கிக்க முடியல. அவருடைய ஜனம் எருசலேம், தேவனுடைய நகரம், தேவனுடைய ஜனம், தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமம் அங்க, அதுக்கு ஒரு அடி வர்றப்ப அவரால் அதை தாங்கிக்க, அது ரொம்ப அவர் அப்செட் பண்ணுது பாருங்க. அதனால் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் அவருடைய ஜெபம் ஏறெடுக்கப்படுது. ஜெபிச்சிட்ட பிறகு 2ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜாவுக்கு ஒயின் சர்வ் பண்ண போறாரு, திராட்சரத்தை சர்வ் பண்ண போறாரு. என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சர்வ் பண்றப்போ அந்த ராஜா அவருடைய முகத்தை பார்த்து, என்ன பாச்சு உனக்கு ஒரே துக்கமா இருக்கிறியே, எப்பவும் போல இல்லையே நின்று. நான் நினைக்கிறேன் எப்பவுமே நெகேமியா நல்லா உற்சாகமா இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்நிய நாட்டில் இருந்தாலும் வேலையை உற்சாகமாக செய்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ராஜா பார்க்குறப்போ, என்ன உன் முகம் இப்படி இருக்கே, 2ஆம் வசனத்தில் கேட்குறாரு. அப்போது நெகேமியா சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில், ராஜாவே எப்படி துக்கமாக இல்லாமல் இருக்க முடியும்? என்னுடைய நகரம், என்னுடைய முற்பிதாக்களினுடைய அந்த கல்லறைகள்லாம் இருக்கிற இடம் பாழாய் கிடக்குதே, என்னுடைய வாசல் கூட இல்லாமல் கிடக்குதே. அப்போ ராஜா சொல்கிறாரு, 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார்.
இதில் இன்னொரு பேக்ரவுண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது நெகேமியா கேட்க போகிறாரு. என்ன நான் கேட்க போகிறாருன்றது லேசாக சொல்கிறேன் நான். ஆனால் இன்னொரு பேக்ரவுண்டும் தெரிஞ்சுக்கணும். இதில் என்னென்னா, அந்த பட்டண செவரை கட்டக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டதே இந்த ராஜா தான். அதாவது அதனுடைய ஹிஸ்ட்ரி இப்போ படித்தீங்கன்னா பலர் வந்து அதை தடை செய்கிறாங்க. பக்கத்து ஊர் ஜனங்கள்லாம் கூட தடை செய்கிறாங்க. நிறைய தடைகள் சவால்கள் இருக்குது. ஆனால் அந்த நியூஸ் அப்புறம் ராஜாவுக்கு போகுது. இந்த ராஜாவுக்கு போகுது, இந்த எருசலேம் பட்டண செவரை கட்டுறன்றதுனால ஏகப்பட்ட தொல்லை வருது ராஜாவே. அது மட்டும் இல்லை, இந்த எருசலேம்ன்ற ஊர் லேசான ஊர் கிடையாது. இவனுங்க எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணுறானுங்க. எப்போ பார்த்தாலும் யார் அங்கே பவரில் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துறது அப்படியே சொல்லப்படுது. எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த எருசலேம்னாலே ஒரு ட்ரபிள் மேக்கிங் சிட்டி, இது தொந்தரவு கொடுக்குற ஒரு நகரம். இவங்க பட்டண செவரை மட்டும் கட்டிட்டாங்கன்னா தலைக்கு மேலே இவங்களுக்கு போயிடும். அது பெருமை வந்துடும். உடாதேயும் ஏற்கனவே ஒரே தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை வந்து இது பட்டண செவர் கட்ட வேணான்னு சொல்லிடும், நீ ஆர்டர் போட்டுரும், அப்போ தான் இவங்க மரியாதையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவும் அந்த பேச்சை கேட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுறார். அஃபிஷியல் ஈடிக்ட் ஆர்டர், உத்தரவு, கட்டக்கூடாதுன்னு ராஜாவுடைய ஆர்டர் இருக்கு. இப்போ கட்ட முடியாது நினச்சா கூட. இப்போ நெகேமியா இந்த ராஜாக்கு முன்னால் தான் நிற்கிறாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ராஜா. என்ன கேட்க போற? 4ஆம் வசனம் பாருங்க. நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, நான் நினைக்கிறேன் அது ஒரு 3 செகண்ட் ஜெபமா இருந்திருக்கும். பாத்திரத்தை கொடுத்துருக்காரு. ராஜா சொல்றாரு, என்னாச்சு உனக்கு? சொல்றாரு, என் ஊர் இந்த மாதிரி இருக்கு, சரி என்ன வேணும்? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியும்? 1 மணி நேரம் ஜெபம் கூட்டமாக நடத்த முடியாது. பட்டுன்னு ஒரு 3 செகண்ட் ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா? அதை வாசித்து பாருங்க. என்ன கேட்குறாருன்னா, நான் என் ஊருக்கு போக விரும்புகிறேன், பெய்ட் லீவ் மாதிரி எனக்கு வேணும். சூசாலேருந்து எருசலேம் போகிறது தான் ரொம்ப தூரம் பயணம். அது எனக்கு சம்பளமும் வேணும். எனக்கு வந்து போய் என்னுடைய பட்டண செவரை கட்டுறதுக்கான மெட்டீரியல், அந்த டிம்பரு மரம், அதெல்லாம் வந்து இந்த பெஸ்ட் குவாலிட்டி மரம் கிடைக்குதுல இந்த காட்டில், உங்களுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது. எனக்கு எழுதி ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துருவோன்னா அந்த மரத்தை யூஸ் பண்ணிக்கலான்னு. பட்டண செவரை கட்டுறதுக்கு வேண்டிய மெட்டீரியல் ரீசோர்ஸஸ் வந்து ராஜா பர்மிஷன் கேட்டு வாங்குறாரு. இதெல்லாம் எனக்கு வேணும். பட்டண செவரை கட்டுறதுக்கு வேண்டிய மெட்டீரியல் மட்டும் இல்லை, என் சொந்த வீடு நான் கட்ட விரும்புகிறாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் நாங்கள் இருந்து ஓவர்சீ பண்ணோம்னா எனக்குன்னு ஒரு வீடு வேணும்ல. அப்போ என் வீடையும் நான் கட்டிக்கணும், அதுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸும் எனக்கு தாரோம். வேலை செய்யாத நாட்கள் அப்போ எனக்கு பெய்ட் லீவும் வேணும். எனக்கு என் பொசிஷனையும் இழந்துடக்கூடாது. நான் எனக்கு எல்லாமே வேணும். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பாதுகாப்பும் வேணும், பாடி கார்ட்ஸும் வேணும், ஆண்ட்ராஜும் வேணும், எல்லாம் வேணும்னா நீங்கள் என்ன கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன திமிரு பிடிச்சிருச்சா? உனக்கு வேலையை பாருன்னு சொல்லியிருக்கலாமா ராஜா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இந்த ராஜா வந்து கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம்லாம் பார்ப்பீங்க நீங்கள். அதை நெகேமியா ஓவரா கேட்கிறாரு. இது வந்து ஆச்சரியமா இருக்குது, எப்படி ஒரு மனுஷன் இப்படி வந்து கேட்பான்னு. பிளஸ் அந்த செவரை கட்ட முடியும்னு ஆர்டர் இப்ப ரிவர்ஸ் பண்ணித்தாங்கன்னு கேட்டுறாரு. என்ன, ஆத்தரைஸ் மீ டு பில்ட் த வால். நீர் கட்டக்கூடாதுன்னு சொன்ன செவரை இப்போ நான் போய் கட்டணும்னு எனக்கு அனுமதி தாரும், பர்மிஷன் கொடும், அஃபிஷியல் பர்மிஷன் லெட்டர் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து என்னை அனுப்பிவிடும். கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறாரு ராஜா. அப்போது வந்து 8ஆம் வசனம் முடிவில் நெகேமியா சொல்கிறார் எப்படி இதெல்லாம் உண்டாச்சுன்னு. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இப்படி இருப்பாங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் இதெல்லாம் தரும்படி தேவன் எனக்கு செஞ்சார். இந்த தயவு எப்படி உண்டாச்சுன்னா, எப்படி உண்டாச்சு? அவருடைய ஜெபம். அவருடைய ஜெபம் தான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட வெற்றி, இப்படிப்பட்ட தயவு எந்த மனுஷன் பொதுவாக இப்படி கேட்கவும் மாட்டான், இப்படி கேட்டாலும் கிடைக்காது. இந்த ஒரு இப்படி ஒரு வெற்றி எப்படி உண்டாச்சு? தேவனுடைய தயவு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய தயவு. ஆனால் அந்த தேவனுடைய தயவு எப்படி உண்டாச்சுன்னா ஜெபம். இவர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் தான் இந்த தயவை உண்டு பண்ணுச்சு. இப்போ அந்த ஜெபத்தை தான் பார்க்க போகிறோம். எப்பேற்பட்ட ஜெபம் இது, எல்லாத்தையும் மாற்றின ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை பார்க்க போகிறோம்.
இவருடைய ஜெபத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கலான்றதை கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிட்டு நாம் இன்றைக்கு அதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? நெகேமியா ஜெபத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கிட்டு இன்றைக்கு அதை வச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆரம்பிப்போம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை, சரி அங்கே நிறுத்திடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். 5ஆம் வசனத்தை பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. எனக்கு என்ன தெரியுதுன்னா, முந்தின வசனம் சொல்லுது இவர் அழுதாரு, துக்கித்தாரு, உபவாசித்தாரு, மன்றாட் அப்படின்லாம் சொல்லுது. ஆனால் இந்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் அவர் ஜெபத்தை தொடங்குறப்போ பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. அவர் பிரச்சனை எவ்வளோ மோசமானதுன்னு பேசவே இல்லை. தன்னுடைய தேவன் எவ்வளோ பெரியவர்ன்றது தான் பேசுகிறார். அதுதான் முதல் பாடம். பிரச்சனை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது பிரச்சனையை மகிமைப்படுத்தக்கூடாது, மேன்மைப்படுத்தக்கூடாது, பெருசுப்படுத்தக்கூடாது. நம்முடைய தேவனை பெருசுப்படுத்த வேண்டும். நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை உணர வேண்டும். கொஞ்சம் நேரம் எடுத்து தேவனுடைய மகிமை மாட்சிமையை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் முதல் பாடம். அப்படி வார்த்தைகளை கவனிங்க. 5ஆம் வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்போ அந்த கடைசியில் பாருங்க, தமிழில் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அந்த வார்த்தைகளை கவனிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அந்த ஆர்டர் தான் வருது. தமிழில் பிரிச்சுட்டாங்க, அதை ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அந்த ஆர்டர் தான் வருது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, மகத்துவமும் பயங்கரம். ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன காண்பிக்கிறது? நெகேமியாவுடைய பார்வையில் அந்த ராஜா பெருசு இல்லை, அந்த ராஜாவோட பெரியவர் தான் தேவன். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுக்கு வேலை செய்கிறப்போ சில நேரம் அவங்க பவர் தான் பெருசாக தெரியும். நம்ம இந்த பூமியில் இருக்கிற சில செல்வந்தர்கள் அல்லது ரொம்ப வல்லமையான ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப பவர்ஃபுல் ஆட்கள்கிட்ட நம்ம இருக்கிறப்போ, க்ளோஸாக இருக்கிறப்போ, அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நமக்கு நம்ம மனசில் அவங்க தான் பெருசாக தெரிவாங்க. சில நேரம் அவங்களுடைய பவரும் அவங்களுடைய செல்வாக்கும் அவங்களுடைய செல்வமும் நம்மளை அப்படியே ஆட்டி படைக்கலாம் ஈஸியாக. இட்ஸ் ஈஸி டு பி மெஸ்மரைஸ்ட் பை பவர்ஃபுல் பீப்புள் இன் த வேர்ல்டு வென் யூஆர் க்ளோஸ் டு தெம். அவங்கள்ட்ட நீங்கள் க்ளோஸாக பழகிறப்போ அவங்களுடைய பவர் ரொம்ப பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. நெகேமியா இந்த ராஜாவோடய இருக்கிறாரு, ஆனால் ராஜாவோட பெரியவராக தேவனை நினைக்கிறார். ராஜாவுடைய மகிமையும் மேன்மையும் அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலை நான் நினைக்கிறேன். ராஜா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்பர் 1 பவர்ஃபுல் பர்சன் ஆன் எர்த் அந்த ராஜா பூமியிலே வல்லவர் அவர் தான். பெர்ஷியா தான் சூப்பர் பவர் அந்த பூமியில் அன்னைக்கு. அதில் ராஜா தான் நம்பர் 1. அந்த ஆளை விட பவர்ஃபுல் ஆள் பூமியிலே கிடையாது. நெகேமியா அவரோட தான் க்ளோஸாக இருக்காரு. ஆனால் கடவுளை பற்றி எப்படி நினைக்கிறாரு பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. நான் நினைக்கிறேன் நெகேமியா மனதில் இந்த ராஜா பூமியில் ஒரு ராஜா, ஆனால் நான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறேன். அப்புறம் அந்த கடைசி வார்த்தைகளை பாருங்க 5ஆம் வசனத்தில், மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. பயங்கரமுமான தேவனேனா ஆங்கிலத்தில் ஆசம் அப்படின்னு வருது. ESVல ஆசம்னா அப்படியே வியக்கத்தக்க. முன்னெல்லாம் அந்த ராஜாக்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த என்ட்ரியே பயங்கரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் பாருங்க. ஆனால் நெகேமியாவுடைய பார்வையில், நெகேமியாவுடைய மைண்டில் நம்முடைய தேவன் தான் பயங்கரமான தேவன், வியக்கத்தக்க ஒரு தேவன், மகிமையின் தேவன், மகத்துவமான தேவன், மாட்சிமையின் தேவன். இவருடைய ஜெபத்தின் வெற்றிக்கான ஒரு காரணம் என்னன்னா, இவருடைய மனசுல பிரச்சனை பெருசு கிடையாது, ராஜா கூட பெருசு கிடையாது, தேவன் தான் பெரியவர், தேவன் தான் பெரியவர். இதுதான் லெசன் நம்பர் 1 பாருங்க. நாம ஜெபத்தில் வர்றப்போ நாம எதை பெருசா நினைக்கிறோம், யாரை பெருசா நினைக்கிறோம்? தேவனுடைய மகிமையை, மகத்துவத்தை உணர்ந்து வருகிறோமா?
இது திரும்ப திரும்ப நாம் நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்க, நம்மளே பார்த்துக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ சில நேரம் தேவனுடைய மகிமை மாட்சிமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாதிரி நமக்கு ஆகிடும். இதுதான் பெருசாக, பிரச்சனை தான் பெருசாக தெரியும், அல்லது உலகத்தில் இருக்கிற பவர்ஃபுல்லான ஆட்கள் தான் பெருசாக தெரிவாங்க. ஆனால் நெகேமியாவை போல நான் நினைக்கிறேன், கொஞ்சம் டைம் எடுத்து நெகேமியா எப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக அவர் அணுகிறார், ஜெபிக்கிறார் என்பதை நினைப்பூட்டி கொண்டிருப்பார் தமக்கே. அப்போ இன்னொரு காரியத்தையும் கவனிங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. 5ஆம் வசனத்தை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க, கவனமாக பார்த்தீங்கன்னா, தேவன் வல்லவர் என்ற சத்தியமும் இங்கே வருது, தேவன் நல்லவர் என்ற சத்தியமும் வருது. ரெண்டுமே அதிலே வருது. அவருடைய வார்த்தைகளை கவனமாக பாருங்க. ஒரு பக்கம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே மகத்துவமும் பயங்கரமுமான தேவனேன்னு சொல்றாரு. ஆனால் இன்னொரு பக்கம் உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற தேவன். என்ன சொல்றாரு? நீர் பரலோகத்தின் தேவன், பயங்கரமான தேவன், மகத்துவம். ஆனால் அதே நேரத்தில் நீர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடன்படிக்கை காக்கிற தேவன்னா, உடன்படிக்கைனா உறவு. நீர் யாரோட உறவு கொள்றீரோ அவங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆபிராம் அழைத்தீர், ஆபிராம்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தீர், ஆபிராமோட உடன்படிக்கையில் நுழைந்தீர், அந்த ஆபிராமுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போறவர் கிடையாது. நீர் உடைய வாக்கை காப்பாத்திக்கிற தேவன். அதான் அர்த்தம். உடன்படிக்கையை கிருபையும் காக்கிற தேவன். கிருபை காட்டுறவர் மட்டும் இல்ல, கிருபையை காக்கிறவர். அப்படின்னு அர்த்தம். பைபிள் சொல்லுதுல, 1000 தலைமுறைக்கு கிருபையை இரக்கத்தை காக்கிற தேவன். அதாவது தேவன் அன்பை வச்சாருன்னா எடுக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் அவங்க ஐ லவ் யூ இன்னைக்கு சொல்லுவாங்க, அப்புறம் நாளைக்கு எனக்கு லவ் ஃபீலிங் போயிடுச்சுன்னு லவ் யூ நிறுத்திடுவாங்க. தேவன் அப்படி கிடையாது. அன்பை வச்சாருன்னா வச்சது தான், அவ்வளோதான். அதுதான் கவனன்டல் லவ்னுவாங்க, உடன்படிக்கையின் அன்பு. ஹெஸ்ஸத் என்ற பழைய ஏற்பாட்டு வார்த்தையினுடைய அர்த்தமே அதுதான். ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், நிலைக்கிற ஒரு அன்பு. கவனன்ட் லவ், உடன்படிக்கையின் அன்பு, உண்மையான அன்பு, மாறாத அன்பு. அப்ப நிகழ்ச்சி என்ன சொல்றாரு? நீர் மகத்துவமான பயங்கரமான தேவன், ஆனால் அதே நேரத்தில் நீர் அன்பை வச்சா எடுக்க மாட்டீர், அப்படியே உண்மையா இருக்கிறீர், கொடுத்த வாக்குக்கு உண்மையாய் இருக்கிறீர். உடன்படிக்கையின் தேவன், கிருபையை காக்கிற தேவன், உண்மையான தேவன், ஃபெய்த்ஃபுல் காட். அப்போ பாருங்க, அவனுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கடவுள் வல்லவர், ஆனால் அதே நேரத்தில் நல்லவர். கடவுள் மகத்துவமானவர், ஆனால் அதே நேரத்தில் கிருபையானவர். மனுஷனை போல இன்னைக்கு ஒரு விதமா நாளைக்கு ஒரு விதமா கிடையாது. கன்சிஸ்டண்டா இருக்கிறவர், வாக்கு கொடுத்தா வாக்க காப்பாத்திக்கிறவர். அப்படி கடவுளை மனசுல நினைச்சு வரான் பாருங்க ஜெபத்துல. அப்போ இன்றைக்கு நாம் இதை அப்ளை பண்ணலாமா? இன்னைக்கு நமக்கு ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? ஒருவேளை உங்களுக்கு பர்சனலாக எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா கர்த்தருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஆனால் நெகேமியாவை போல பாருங்க, இங்கே நெகேமியா தன்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்துக்காக ஒன்றும் ஜெபிக்கல. ஆக்சுவலாக அவனுடைய தேசத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக ஜெபிக்கிறான், அவனுடைய ஜனத்துக்கு இருக்கிற பிரச்சனைக்காக ஜெபிக்கிறான். அவனுடைய தேவனுடைய நகரம் இப்படி பாழாய் கிடக்குதே, தேவனுடைய நோக்கங்கள் இப்படி கெடுது, தேவனுடைய நாமம் இப்படி கெடுது அப்படின்னு ஜெபிக்கிறான். அப்போ இன்றைக்கும் நாம ரெண்டு எப்படி வேணா அப்ளை பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு பர்சனலாக ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கும் அப்ளை பண்ணுங்க. ஆனால் உங்கள் லைஃப்பையும் தாண்டி கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் தாண்டி யோசிங்க. சபை எப்படி இருக்கு, உங்கள் சபை எப்படி இருக்கு, நம்ம சபை எப்படி இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த பட்டணத்தில் சபை எப்படி இருக்கு, சபையினுடைய நிலை என்னது, தேவ ஜனங்களுடைய நிலை என்னது, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கா, போக வேண்டிய விதத்தில் தான் போயிட்டு இருக்கா. இன்னைக்கு இந்தியா தேசத்தில் சபைக்கு எப்படிப்பட்ட சவால்கள், போராட்டங்கள், நிந்தைகள் இருக்குது இன்னைக்கு. அதெல்லாம் கூட யோசித்து பாருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் பிரச்சனைகளை யோசித்து பாருங்க. உங்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், மற்ற விசுவாசிகள், சபையில் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விசுவாசிகள், சென்னை லெவலில் யோசித்து பாருங்க, அப்புறம் தமிழ்நாடு லெவலில் யோசித்து பாருங்க, இந்தியா லெவலில் யோசித்து பாருங்க. உலக அளவில் இருக்கிற சபை எப்படிப்பட்ட நிந்தைகள் இருக்குது. எத்தனையோ இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் நிந்திக்கப்படுகிறார்கள், உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ இருக்குது, நம்ம யோசித்து பார்க்கலாம். யோசித்து பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா யோசித்துக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் அதை மறந்துடுங்க. நெகேமியா மாதிரி என்ன பண்ண போகிறோம்? பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவரை பெருசாக பேச போகிறோம் இப்போ முதல்ல ஜெபத்தில்.
பிரச்சனை யோசித்துட்டீங்க, ஒதுக்கிடுங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்? நெகேமியாவை போல பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, மகத்துவமும் பயங்கரமான தேவனே, அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை கொஞ்ச நேரம் எடுத்து யோசிக்கலாம். அதை உங்களுக்கே நினைப்பூட்டிக்கோங்க. அவர் வல்லவர் மட்டும் இல்லை, அவர் நல்லவர். அவர் என்ன வேணா செய்யலான்றது மட்டும் இல்லை, அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு கொடுத்தாருன்னா வாக்கு மாறாத தேவன், உடன்படிக்கையை கிருபையும் காக்கிற தேவன். அப்போ நெகேமியா செய்கிற மாதிரி நாமளும் செய்வோம். வாயை திறந்து நம்ம ஜெபிப்போம். தேவன் எவ்வளோ பெரியவர், மகிமை உள்ளவர், நல்லவர், வல்லவர் என்பதை சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீர் பெரியவர். நெகேமியா வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் தெரியலனா. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் வருகிறோம் நாங்கள். மகத்துவம் பயங்கரமான தேவனே நீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை போல் யாருமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் யாருமே இல்லை ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வவல்ல தேவன் நீர். வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு இருள் உள்ள உலகத்துல சொன்ன தேவன் நீர். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே உமக்கு முன்பாக என் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு எங்களுக்கு 100 பிரச்சனை இருக்கலாம், இன்றைக்கு சபைக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உமக்கு முன்பாக ஒரு லேசான காரியம். அதெல்லாம் உமக்கு முன்பாக லேசான காரியம். ஆகவே நாங்கள் உம்மை பெருசுப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சிருஷ்டி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்மை போல் யாரும் இல்லை என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. வல்லமையில் யாருமே இல்லை, அன்பில் யாருமே இல்லை, ஞானம், நீதி, நியாயம் எதில் எடுத்தாலும் உம்மை போல யாருமே இல்லையே. ஓ மனிதர்கள்லாம் உங்ககிட்ட கிட்ட அந்த விதத்தில் கிட்ட கூட வர முடியாது. மிக செல்வந்தர்கள், மிக பவர்ஃபுல்லான நபர்கள், மிக செல்வாக்கு மிக்க மக்கள் கூட ஆண்டவரை உமக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. ஓ நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையில பெரியவர்ன்றது மட்டும் இல்லை, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஓ மன்னிக்கிறதுல தாராளம் உள்ளவர் நீர். ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை எங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்தும் ஆண்டவரே. எங்களுடைய மன கண்களை திறந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா காண்பியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வவல்ல தேவன் மட்டும் இல்லை, எங்களை படைச்ச தேவன் நீர். இன்னைக்கு மனுஷன் எதையாவது சாதிச்சிருக்காங்கன்னா அது உம்முடைய கிருபையினால தான் சாதிச்சிருக்கிறான். உம்முடைய காமன் கிரேஸ்னால தான் அதை சாதிச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த தேவன் நீர். மரணத்தையே ஜெயித்து உயிரோடு எழும்பின தேவன் நீர். சகலத்தையும் ஆளுகிற தேவன் நீர். மகத்துவமும் பயங்கரமான தேவனே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உடன்படிக்கையை காக்கிற தேவனே, கிருபையை காக்கிற தேவனே, மண்டை வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மண்டை தைரியமா இப்படி வந்து பேசுவதே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கொஞ்ச நேரம் எடுத்து தேவன் பெரியவர் என்பதை நாம் நினைச்சு பார்க்கணும், பேசணும் ஜெபத்துல. அடுத்தது 6ஆம் வசனம் பாருங்க. அடுத்த பாடத்துக்கு போலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். 7ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நெகேமியா என்னை ஆச்சரியப்படுத்துறாரு. ஏன்னா பார்க்கறதுக்கு மனுஷன் நல்ல மனுஷன் மாதிரி தெரிகிறாரு. நான் நினைக்கிறேன் உண்மையிலே அவர் நல்ல மனுஷன்தான். ஏன்னா இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு அக்கறை இருக்காது. தேவ ஜனங்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு அக்கறை இருக்க. தேவனுடைய நகரம் எருசலேம் மீது, தேவனுடைய நாமம், தேவனுடைய நோக்கங்கள் மேல அவருக்கு இருக்கிற அக்கறையை பார்த்தாலே எனக்கு தெரியுது இவர் ஒன்றும் பெரிய பாவி ஒன்றும் கிடையாது, அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்க ஆள் ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு மனுஷன். நான் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலீவர்ஸ் மாதிரி இருந்திருப்பார் அவர். ஆனா அவர் சொல்றது பாருங்க, அங்க
நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். 7ஆம் வசனத்தில் சொல்றார், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த எல்லாத்தையும் விரோதமாய் நாங்க போயிட்டோம். ஏன் இப்படி சொல்றாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நெகேமியாவுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நெகேமியாவுக்கு தெரியும் எருசலேம் பட்டணம் பாழாய் கிடக்கிறதுக்கு காரணம் யூதர்களுடைய பாவம். யூதர்களுடைய பாவம். தேவன் எகிப்திலிருந்து அவங்களை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்து சீனாய் மலையில் 10 கற்பனையை கொடுக்குறாரு. அந்த 10 கற்பனை பலகை கைக்கு வர்றதுக்கு முன்னாலே பாவம் செய்ய தொடங்கிட்டாங்க. மோசே பலகை கீழே கொண்டு வர்றாரு, அதுக்குள்ளே அந்த வேற தெய்வரை வணங்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா தேவன் அவ்வளோ கிருபையாக அவங்களுக்கு நடந்துக்கிறாரு. அவங்கள்ட்ட அவங்க திரும்ப திரும்ப பாவம் செய்து முரட்டாட்டம் செய்கிறார்கள். திரும்ப திரும்ப மீட்டெடுத்து வெளியே கொண்டு வர்றாரு, உடனே வேற தெய்வத்தை வணங்குறாங்க. இது செய்யாதுன்றாரு, உடனே செய்கிறாங்க. எல்லா விதமான பாவம். 10 கற்பனையில் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் மீறி, ரொம்ப ஓவராக மீறி போனதுனால தான் எருசலேம் பட்டணமே பாழா போச்சு. நீங்கள் அந்த சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, திரும்ப திரும்ப தேவன் மன்னிக்கிறார், திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுக்குறார், திரும்ப திரும்ப அவங்கள சகிச்சுக்கிறாரு. அவங்க விடாப்படியா பாவம் திரும்ப திரும்ப பாவத்திலையும் முரட்டாட்டத்திலையும் போய்கிட்டே இருக்கிறாங்க. சாலமன் ராஜா காலத்துக்கு பிறகு அது ரொம்ப ஓவரா போயிடுச்சு. அதனால தான் என்ன ஆச்சு, வேற தேசத்தால் அவங்க யுத்தத்தில் தோற்கடித்து பாபிலோனியர்கள் எருசலேமை நாசமாக்கினாங்க. இதெல்லாம் அவங்க பாவம் தான் காரணம்னு பைபிள் போதிக்குது. எத்தனையோ வசனங்கள் இதுக்கு முன்னால், நெகேமியாவுக்கு முன்னாலேயே அதெல்லாம் போதிக்கப்பட்டுருச்சு. அல்லது தீர்க்கதரிசிகளும் சொல்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசிலாம் வாசித்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். எரேமியாலாம் வார்ன் பண்ணுறாரு, எப்பா நீ திருந்து, நீ மனம் திரும்பு, இல்லைன்னா எல்லாம் போயிடும், தேசம் போயிடும், நிலம் போயிடும், எல்லாம் போயிடும், லைஃபே போயிடும்பா, பாவத்தில் போயிட்டு இருந்தால் எல்லாமே பாழா போயிடும். எவ்வளோ வார்ன் பண்ணாரு, எவ்வளோ தேவ மனிதர்கள் அனுப்பிச்சு வார்ன் பண்ணாரு, கேட்கவே இல்லை அவங்க. அப்போ எருசலேம் பட்டணம் இப்படி பாழாய் கிடக்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய பாவம் தான். நெகேமியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் அவங்க பாவம் செஞ்சாங்க ஆண்டவரேன்னு சொல்றதை விட்டுட்டு நாங்க செஞ்சோம் ஆண்டவரேன்றார். கவனிச்சிங்களா? அதை 6ஆம் வசனத்தில் நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த, அவர்கள் ஒருபோதும் சொல்ல, அவர் நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. 7ஆம் வசனத்திலையும் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். 6ஆம் வசனம் முடிவில் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நான் நினைக்கிறேன் இவரு ஏன் அப்படி சொல்றாரு, அவர் ஒரு காரியத்தை உணர்ந்துட்டார். என்னது அது? கடவுளுடைய பார்வையில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆக்சுவலா நெகேமியா மற்றவர்களோட பர்ஃபெக்ட் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவரு கூட கடவுளுடைய பார்வையில் பர்ஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. யாருமே கடவுளுடைய பார்வையில் பர்ஃபெக்ட் கிடையாது. அதை உணர்ந்துட்டாரு. அப்போ ஒரு விதத்தில் பார்த்தா அவரும் பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் இன்னொன்னுத்தையும் உணர்ந்துட்டார். சும்மா அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா பத்தாது, நானும் ஒரு இஸ்ரவேலன் தான், நானும் ஒரு யூதன் தான், அப்போ எனக்கும் இதில் பங்கு இருக்குது, நாங்கள் செஞ்சோன்றத அப்படி சொல்றாரு. இதை நாம் எப்படி அப்ளை பண்றது? புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய நாமும் நெகேமியாவை போல ஒரு மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய ஜனம். இயேசுவே நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், நம்மளை நீதிமான ஆக்கிவிட்டார், நம்மளை பரிசுத்தவான்களாய் ஆக்கிவிட்டார். forever he has justified us and sanctified us. ஒரு விதத்தில் பைபிள் அப்படிலாம் போதிக்குது. நித்தியமாய் நம்மளை நீதிமான ஆக்கி அறிவிச்சிட்டார். கரெக்ட் தானே? நம்மளை பார்த்து நீதிமான்னு சொல்லிட்டாரு. அந்த தீர்ப்பை மாற்ற மாட்டார். நம்புறீங்களா? நித்தியத்துக்கு உங்களை ஏத்துக்கிட்டார். இயேசுவை நம்பி இயேசு ஒன்றை வருகிறவர்களை மன்னிச்சு நித்தியத்துக்கு ஏத்துக்கிறார் தேவன். இன்னைக்கு ஏத்துக்கிறேன் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்ல, இப்போத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் உன்னை ஏத்துக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன், நீ நீதிமான் என்னுடைய பார்வையில, நீ பரிசுத்தமாக்கப்பட்ட. 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுது இல்லையா? கொரிந்து ஜனங்கள்கிட்ட பவுல் சொல்றாரு, ஏகப்பட்ட பாவத்தில் இருந்த ஜனங்க அவங்க, ஆனா விசுவாசிகள். என்னன்னு சொல்றாரு? நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ அதுவும் நமக்கு எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கு பொருந்தும் இல்லையா?
அப்போ ஒரு விதத்தில் நாம நித்தியமாய் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆனாலும் கூட பிராக்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னா, நாம எல்லாருமே சில நேரம் பாவம் செய்கிறோம். நம்ம யாரும் ஒன்றும் பர்ஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. பாவம் செய்கிறப்போ பைபிள் என்ன செய்ய சொல்லுது? அதை ஒன்றும் கண்டுக்காத, பரவாயில்ல, எப்படி வேணா இருந்துக்கோன்னு சொல்லல. அது அறிக்கையிடு. அறிக்கையிட்டா தேவன் வந்து நம்மை மன்னிக்கிறார், நம்மளை சுத்திகரிக்கிறார். 1 யோவான் பாருங்க, 1 யோவான் 7ஆம் வசனத்திலிருந்து, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடே ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரொம்ப ஒரு பக்கம் நம்ம ஒளியில நடந்தா அப்படின்றாரு. அப்படின்னா பாவம் செய்யாம நடக்கிறது இல்லையா? பாவத்தில் நடக்கிறது, இருளில் நடக்கிறது தான் பாவத்தில் நடக்கிறது. ஒளியில் நடக்கிறது வந்து நீதியில நடக்குது. ஒளியில நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றாரு. அப்புறம் பாருங்க 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 10ஆம் வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்? பாவம் செய்யாம இருக்கணும் நீனு, அதுக்காக தான் சொல்றேன்றாரு. ஆனால் அவருக்கு தெரியும், ஆனாலும் கூட நம்ம சில நேரம் பாவம் செஞ்சிடறோம். சொல்றாரு பாருங்க அடுத்தது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 2ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த பேசேஜ் வச்சு தான் அப்ளை பண்ண பாருங்க. இப்போ நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் கூட நம்மிடத்துலையும் சில நேரம் பாவம் இருக்கு. அது இல்லாதது போல நம்ம செஞ்சுக்க முடியாது. இல்லை எப்படி வேணா வாழ்ந்து. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவத்தில் 2 எக்ஸ்ட்ரீம், தவறான எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பேர் வந்து லீகலிசம். லீகலிசம்னா பிரமாணம் 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 அடிச்சுக்கிறவங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்கிறவங்க. என்ன சட்டம் போடணும், ஹேர் கட்டு, முடி எவ்வளோ லெங்க் இருக்கணும், இதை செய்யாத அதை செய்யாத, இங்கே போகாத அங்கே போகாத, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா நீ நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரே ரூல்ஸ் 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 பிரமாணம் பிரமாணம் நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்கள் அநேக நேரம் பரிசேயர்கள் மாதிரி இருப்பாங்க. வெளிப்புறமாக பார்க்குறப்போ மற்றவருடைய பார்வையில் பரிசுத்தவான்கள் மாதிரி தெரிவாங்க. ஆனால் அநேக நேரம் உள்ள பெரிய பாவம் இருக்குது. இயேசு பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் அப்படி தான் சொன்னார், மாய்மாலக்காரர்களே, அநேக நேரம் மாய்மாலத்துக்கு ஏதுவான பாவங்கள் அங்கே இருக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில். அது என்னது? ஆன்டினோமியனிசம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்டினோமியனிசம்னா ஆன்டி லா, பிரமாணமே வேண்டாம், பிரமாணத்தை தூக்கி எறி அப்படின்னு சொல்றாங்க. நாம கிருபையின் காலத்துக்குள்ள வந்துட்டோம், பிரமாணத்திலிருந்து விடுபட்டுட்டோம். இப்போ பிரமாணத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. 10 கற்பனை தூக்கி எறி, எந்த ரூலையும் தூக்கி எறி, எப்படி வேணா இருந்துக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஏன்னா தேவன் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபை. இவங்களும் என்ன சொல்ல வரேன், அந்த எக்ஸ்ட்ரீம்லயும் பாவம் இருக்குது, வெளியே தெரியாது, இங்க வெளியவே தெரிகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே தேவனுக்கு பிரியமான காரியமே கிடையாது. பைபிள் இது ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்றதில்ல, ரெண்டுத்துக்கும் எதிர்த்து பேசுது. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மை என்னன்னா, எல்லார்ட்டையும் விசுவாசிகள்கிட்டையும் பாவம் இருக்கு. அப்போ ஏன் இதை சொல்றேன்னா, அப்போ நம்ம ஜெபத்தில் வர்றப்போ ஒரு முக்கியமான காரியம் என்னவா இருக்கணும்? பாவ அறிக்கை. எப்போவுமே பாவ அறிக்கை பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே வாழ்ந்தோம்னா அது நல்லது இல்லை. ஒவ்வொருத்தரையும் ஜெபம் வர்றப்போ அறிக்கிறதுக்கு பாவம் இருக்குதுன்னா அது வந்து நல்ல சைன் கிடையாது இல்லையா? எப்பயாவது ஜெபிச்சா பரவாயில்ல, மாதத்துக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறோம், அப்போ என்னத்தையும் அறிக்கை செய்கிறோம்னா அது முதல்ல தப்பு. மாதத்துக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறதே தப்பு. ஆனால் நம்ம எந்நேரம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் பைபிள் சொல்லுது. அப்போ எந்நேரம் ஜெபிக்கிறோம்னா, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம்னா, அடிக்கடி ஜெபிக்கிறோம்னா ஒவ்வொரு நேரம் பாவம் அறிக்கை செய்யணும்னு கிடையாது. ஆனால் பாவம் எப்போ இருக்குதோ நம்ம அறிக்கை செய்யணும். அதை அப்படி கண்டுக்காம விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு பாவம் பிடிக்காது. பாருங்க, பாவியை அன்பு கூறுகிறார், ஆனால் பாவம் அவருக்கு பிரியம்
கிடையாது. அப்போ அது இல்லாத போல நாம் அதை மூடி மறைச்சு, கடவுள்கிட்ட எல்லாமே எதுவுமே மறைவா இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு நம்மகிட்ட இருந்து? அதை அறிக்கையிடணும். ஜெபத்துலேயும் இது முக்கியம், ஆராதனையிலையும் முக்கியம். கடவுளை எப்பப்போ அணுகிறோமோ இந்த காரியம் ஒரு தடையாக நம்ம வச்சுக்கவே கூடாது. பாவம் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணிடணும்? அறிக்கையிட்டணும். அறிக்கையிடும்போது எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது. அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, நாங்கள் செஞ்சோம், நான் செஞ்சேன், ஒத்துக்கணும் கடவுளுக்கு முன்பாக. அப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாமா? எல்லாருக்கும் ஒன்றும் ஈக்குவலாக அப்ளை ஆகாது. உங்கள் பாவம் உங்களுக்கு தான் தெரியும், உங்களை விட கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு இதை எப்படி அப்ளை ஆகாமல் இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஒன்றும் பாவம் ஒன்றும் செய்யலை அப்படின்னா உங்களை பற்றி யோசிக்காதீங்க, சபையை பற்றி யோசிங்க. சபையில் பாவம் இருக்குல்ல? ஒரு கூட்ட ஜனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவம் இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். உலக அளவில் சபையை யோசிங்க, இந்த பட்டணத்தில் இருக்கிற சபையை யோசிங்க, தேவ கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை யோசிங்க. இங்கே நெகேமியா தேவனுடைய ஜனங்களுடைய பாவத்துக்காக இவர் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னி ஆண்டவரே, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். அது நம்ம பாவமாக இருக்கட்டும் அல்லது இன்னொருத்தருடைய மற்ற விசுவாசிகள் சபையார். பாவத்திலே பல டைப்ஸ் இருக்கு. செய்யக்கூடாததை செய்கிறதும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதும் பாவம், அக்கிரமத்தை செய்கிறதும் பாவம், நீதியை செய்யாமல் விடுறதும் பாவம். அப்போ நாம் இதை அறிக்கையிடுவோம். நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்க சுத்திகரிக்க உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இயேசுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. இன்றைக்கும் அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன், ஆனால் நாங்கள் நீர் எதிர்பார்க்குற அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, அதுதான் உண்மை. எங்களுடைய செயலில் நாங்கள் சில நேரம் பாவம் செஞ்சிட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களில் பாவம் செய்து விட்டோம், எங்களுடைய மோட்டிவ்ஸில் பாவம் செய்து விட்டோம், செய்யக்கூடாததை செஞ்சிட்டோம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, உடைய ஜனங்களாகி எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பட்டணத்தில் இருக்கிற சபை, இந்த நாட்டில் இருக்கிற சபையில் பாவம் இருக்க தான் செய்து, இந்த லீகலிசம் இருக்குது, ஆன்டினோமியனிசம் இருக்கு. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் சொன்ன கட்டளைகளுக்கு மீறி நடக்கிறபடியால் மன்னியும் ஆண்டவரே. எங்களை திருந்த உதவி செய்யும். உண்மையான மனம் திரும்புதலை நீர்தாமே எங்களுக்கு அருள வேண்டும். அது நீர் கொடுக்கிற ஒரு ஈவு. நீர் உடைய தயவு இல்லை, நம்முடைய உதவி இல்லைன்னா நாங்கள் உண்மையிலே மனம் திரும்ப முடியாது ஆண்டவரே. நாங்கள் போகிற தவறான வழியிலிருந்து மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே, உம்முடைய வழியில் நடக்க அதுக்கு வேண்டிய மோட்டிவேஷன், பவர் நீர் தான் தர வேண்டும். எங்களை சுத்திகரியும், எங்களை மன்னியும். இன்றைக்கு சபை இன்னும் வல்லமையானதாய், இன்னும் வெற்றிகரமாக இல்லாததுக்கு காரணம் அநேக நேரம் எங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த முரட்டாட்டங்கள், தவறான உபதேசங்கள், தவறான நடத்தை. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன்னா பாவம் இன்னைக்கு அது ஒரு தடையா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இயேசுடைய ரத்தம் இருக்குது, தேவன் மன்னிக்கிறவர். இயேசு ரத்தத்தை சிந்தி விட்டார், அந்த ரத்தத்தை இன்னைக்கும் வல்லமை இருக்குது. ஆனா கண்டுக்காம விட்டா அது தடையாயிடும். அறிக்கையிடும் போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மளை மன்னிக்கிறார். நெகேமியா பாருங்க, அதை செய்கிறார். அடுத்தது 3வது 8ஆம் வசனம், அடுத்த பாடம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? தேவன் எவ்வளோ பெரியவர்னு பேசுகிறார். 2வது நாங்கள் பாவம் செஞ்சிட்டோன்னு ஒத்துக்கிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. 8, 9 வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். எல்லாம் சொல்லுங்க, நினைத்தருளும். என்ன பண்றாரு? ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை ஞாபகம் இருக்கா ஆண்டவரேன்றாரு. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீர் எங்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னீர்,
என்ன சொன்னீராம்? தேவனுக்கே நினைப்பூட்டுறாரு இவர் நெகேமியா. ஆண்டவரே நீர் சொன்னீர், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாராம் தேவன்? அந்த 8 வருது, அது லாங் சென்டென்ஸு. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன்னு சொன்னாராம். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு என் வழியில் நடந்தீங்கன்னா நான் நீங்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளோ சிதறடிக்கப்பட்டு இருந்தாலும் உங்களை திரும்பவும் சேர்த்து கொள்ளுவேன், உங்களை ரெஸ்டோர் பண்ணுவேன், இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவேன், உங்களை ஆசீர்வாதம். அதாவது என்ன சொல்கிறாரு ஆண்டவரே, நீ யாருக்குன்னே சொல்லிட்டீர். என்ன சொன்னீர்? என் வழியை விட்டு நீ போனா, முரட்டாட்டம் பண்ணா எல்லாத்தையும் இழந்துருவேன் இல்லையா? ஆனால் அப்படி ஆனாலும் அதுக்கப்புறம் நீ மனம் திரும்ப என்கிட்ட வந்தன்னா, மணி ஆண்டவரேன்னு நீ வந்தனா, மனம் திரும்பி என்கிட்ட வந்தா நான் உன்னை ஏற்றுப்பேன்றது மட்டும் இல்லை, நீ எவ்வளோ தூரமாக இருந்தாலும், என் ஜனம் எவ்வளோ தூரம் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து அவங்கள சேர்த்து கொள்ளுவேன், திரும்பவும் மகிமையான நிலைக்கு உன்னை கொண்டு வருவேன்னு தேவன் சொல்லிட்டாராம். அதை நெகேமியா சொல்லி காமிக்கிறார் ஜெபத்தில். ஆண்டவரே நீர் சொன்னீர்ல, இப்போ செய்யும் அப்படின்றார். அதான் சொல்ல வர்றாரு. 9க்கு அப்புறம் 10, 11 வாசித்தீங்கன்னா அதுதான் சொல்ல வர்றாரு. ஆண்டவரே நீர் சொன்னீர்ல, அதான் நான் அறிக்கை இட்டுட்டேன்ல, மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, மனம் திரும்பிட்டேன்ல, இப்போ நீர் சொன்னீர் அதை செய்யும் ஆண்டவரேன்றார். என்ன ஒரு தைரியம் பாருங்க இந்த மனுஷனுக்கு. ஒரு பக்கம் ரொம்ப தாழ்மை, ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் எங்களை மன்னியும்னு சொல்கிற அளவுக்கு தாழ்மை இருக்குது. இன்னொரு பக்கம் ஆண்டவரே நீர் சொன்னீர் இல்லையா, நீர் வாக்கு கொடுத்தீர்ல, நீர் கொடுத்த வாக்கை இப்போ நிறைவேற்றும் அப்படின்னு சொல்ல வராருங்க. இதுதான் 3வது பாடம். என்ன பாடம்? ஜெபத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் அவரிடத்தில் திரும்ப ஏறெடுக்க வேண்டும். அவர் நமக்கு கூறி நான் கொடுத்திருக்க வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே திரும்பி அவர் பக்கம் திரும்பி அவர்கிட்டயே சொல்லணும். அதை ஆண்டவரே நீர் இதை சொன்னீர் இல்லையா, இப்போ செய்யும் ஆண்டவரே, நீர் சொன்னதை எங்களுக்கு இப்போ நிறைவேற்றும் ஆண்டவரே, நீர் தானே வாக்கு பண்ணினீர், இப்போ அந்த வாக்கை நிஜமாக்கும் ஆண்டவரேன்னு நம்ம சொல்றது நல்லது. நல்ல கவனிங்க, அது தேவனுக்கு பிடிக்கும். ஒருவேளை சில மனிதர்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி நம்ம பேசினா. அவங்க ஏதாவது ஒரு வாய் விட்டுருப்பாங்க, அப்புறம் மறந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் சொன்னீங்களே இப்போ செய்யுங்கன்னா அவங்களுக்கு ஏன்டா இவர் இப்போ ஞாபகப்படுத்தினாருன்ற மாதிரி கூட இருக்கலாம். சில மனுஷங்க அப்படி நினைக்கலாம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவருக்கு இது பிடிக்கும். எனக்கு எப்படி தெரியும் இவருக்கு பிடிக்கும்னா, எப்பப்போ மனிதர்கள் இப்படி சொல்லி ஜெபிச்சாங்களோ அப்பப்போ அவங்களுக்கு பதில் கரெக்டாக கிடைச்சிருக்கு. நீங்கள் பைபிளில் பாருங்கள், மோசே இப்படி தான் ஜெபிக்கிறார். யாத்ரா 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க அங்கே தான் அந்த வேற தேவரை வணங்க தொடங்கிடுறாங்க, விக்கிரகத்தை செஞ்சு வணங்க தொடங்கிடுறாங்க. அப்போ தேவனுக்கு கோபம். சிலர் சொல்கிறாங்க தேவனுக்கு கோபமே வரதில்லைன்னு. வாசித்து பாருங்க, யாத்ரா 32ஆம் அதிகாரம். கோபம் வந்துடுது அவருக்கு. மோசே எப்படி ஜெபிக்கிறாருன்னா, அந்த நேரத்தில் மோசே தப்பே செய்யலை, நெகேமியா மாதிரி பூந்துடுறாரு. கேப்பில் பூந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீர் ஆபிரகாம் கிட்ட வாக்கு கொடுத்துட்டீர், அதனால் இந்த மக்கள் எவ்வளோ மோசமாக போனாலும் இவளுக்கு இன்னொரு சான்ஸ் தாரும் ஆண்டவரே, இவளை மன்னி ஆண்டவரே, இவளை விட்டுறாதே ஆண்டவரேன்னு அங்கே ஜெபிக்கிறார். பாருங்க எப்படி ஜெபிக்கிறாருன்னா, நீர் சொன்னீர்ல ஆண்டவரே அப்படின்றாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மோசேனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. இது நிறைய இடத்துல இந்த பிரின்சிபல் ஃபாலோ ஆகுது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலையும் இதே பிரின்சிபல். ஆண்டவரே நீர் இப்படி சொல்லிட்டீர், ஆகவே இதை செய்யும் அப்படின்ற. இதெல்லாம் பார்க்குறப்போ நான் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறேன்னா, என் முடிவு தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். தேவனுக்கு இது பிடிக்குது. எது பிடிக்குது? நீர் சொன்னீர்ல ஆண்டவரே இதை செய்யும் நம்ம சொல்கிறது அவருக்கு பிடிக்குது. இதுக்கு முன்னும் ஆதாரங்கள் கூட கொடுக்கலாம். நம்ம ஏன் பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிறேன் அவர் வார்த்தையின் தேவன், அவர் வார்த்தை கொடுத்துருக்கிறார், வாக்கை கொடுத்துருக்கார். முக்காவாசி பேர் வாக்கு தத்தங்களை கண்டுக்கிறதே கிடையாது. அவர் என்ன சொன்னாருன்னு கூட முக்காவாசி பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் அவர் சொன்னதை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீர்ல ஆகவே செய்யும்னு சொல்கிறப்ப அவருக்கு பிடிக்குது. பரவாயில்ல, என் வார்த்தை எடுக்கிறான், நான் சொன்னதை வச்சு கேட்குறான். சும்மா அவனுக்கு ஏதோ மனசில் ஒன்று இருக்குது, விருப்பம் இருக்குன்றது மட்டும் இல்லை, நான் சொன்னதுனால அதை செய்யுன்றான். என் வார்த்தையை மதிக்கிறான், நான் உண்மை உள்ளவர்னு நினைக்கிறான். நான் வாக்கு கொடுத்துட்டா அதை மாறாத தேவன் செஞ்சே தீர்வேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு விசுவாசம் இருக்கு, வார்த்தை கனப்படுத்துறான், விசுவாசிக்கிறான். ஆகவே அது பிடிக்குது தேவனுக்கு. எங்க சொன்னாரு? நெகேமியா சொல்றாருல, நீர் சொன்னீரே ஆண்டவரேன்னு
சொல்லி ஜெபிக்கிறார்ல, எங்கே சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா அதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் வாசித்துக்கோங்க. உபாகமம் 30:1-6 வாசித்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உபாகமம் 30:1-6 அல்லது உபாகமம் 4:29-31 அந்த பகுதிகள் எல்லாமே அதெல்லாம் தான் நெகேமியா மனசில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவருக்கு வாசித்திருக்காரு. யாரு? நெகேமியா. அவருக்கு தெரியுது. ஒன்றும் தெரியாத ஆள் ஒன்றும் கிடையாது. சிலர் வந்து ஜெபத்தில் வந்து ஒன்றுமே தெரியாமல் தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல் அதில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாமல் சும்மா அப்படியே அவங்க ஆண்டவரே தாரம் செய்யும் அப்படின்வாங்க. இவருடைய விண்ணப்பம் எல்லாம் முடிச்சு கடைசியில் தான் வருது. கவனிச்சிங்களா கவனிக்கலையா? 11ஆம் வசனம். இன்னும் நம்ம அங்கே போய் சேரவே இல்லைல்ல, அதை வாசிக்கலாம். இவருடைய விண்ணப்பம் பாருங்க, இன்னும் அந்த விண்ணப்பத்துக்கே வரல. நம்ம 10 பாருங்க. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உம்முடைய அடியாரும் உம்முடைய ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே 11 உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். அவருடைய விண்ணப்பம் எங்க வருது? கடைசியில் வருது. உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணு. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஜெபம். முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க? இதுதானே வேணும், வேற ஒண்ணுமே ஜெபிக்க மாட்டாங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே காரியத்தை கை கூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக தயவை கொடுத்துரும். முக்கால்வாசி பேர் அப்படி தான் ஜெபிப்பாங்க. ஆனால் நெகேமியா என்ன வேணுன்றதை கடைசியில் தான் சொல்றாரு. முதல்ல தேவன் எவ்வளோ பெரியவன்றதை பேசுறாரு, பாவம் என்ற தடையை டீல் பண்றாரு. அப்புறம் தேவனே நீர் சொன்னீர், நாங்கள் மனம் திரும்பி வரும்போது நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுவீர், திரும்ப தேசத்தை கட்டி எழுப்பீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை இருக்குது, அதன் அடிப்படையில் கேட்கிறேன். இப்ப நான் இந்த ராஜா போய் மீட் பண்ண போறேன், அவரிடத்தில் எனக்கு தயவை தாரும், காரியங்கள் கைகூடி வர செய்யன்னு இப்படி ஜெபிக்கிறார்ன்றதை நீங்க கவனிக்கணும். அப்ப நாம இதை அப்ளை பண்ணலாமா? இப்போ உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அல்லது நீங்க எந்த ஒரு விண்ணப்பத்தை மனசுல வச்சிருக்கீங்களோ, சபையில் பிரச்சனைகளா இருக்கலாம், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், ஏதோ என்ன தேவையா இருந்தாலும் அந்த தேவைக்கு ஏற்ற வாக்குத்தத்தம் வசனத்துல இருக்குதா இல்லையா? நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் ஏற்ற வாக்குத்தத்தங்கள் வசனத்துல இருக்குது. அப்ப நாம என்ன செய்யணும்? அது ஏற்ற வாக்குத்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் ஜெபிக்கணும். ஜெபத்துல சொல்லணும், ஆண்டவரே நீர் சொன்னீர் இல்லையா, இப்படி சொல்லியிருக்கிறீர், ஆகவே நான் இதை கேட்கிறேன். அப்படி ஜெபிப்போமா? ஆண்டவரே நீர் இதை சொன்னீர், ஆகவே நான் இதை நீர் இதை ப்ராமிஸ் பண்ணீர், இதை வாக்கு கொடுத்தீர். தேவன் வந்து இஷ்டத்துக்கு வாக்கு கொடுத்துட்டார் நமக்கு. அவர் வாக்கு தத்தங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் போல நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் பதில் வாக்கு தத்தத்தில் இருக்கு பாருங்க. அப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிப்போம். ஒருவேளை உங்களுக்கு சில வாக்கு தத்தங்கள் உங்க மனசுக்கு வரலன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் சில பொதுவான வாக்கு தத்தங்கள் இருக்கு, எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துற மாதிரி வாக்கு தத்தங்கள். என்ன மாதிரி? என் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அது பொதுவான வாக்குத்தத்தம். ஈவன் பொருளாதாரத்துக்கு பொருந்தும். பிலிப்பியர் 4:19 கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். நேரம் இல்லை நமக்கு அதுக்குள்ள போறதுக்கு. எல்லாத்துக்குமே பொருந்தும், பொருளாதாரத்துக்கும் பொருந்தும். பண தேவைகள் இருக்குமானால், சம்பாத்திய தேவைகள் இருக்குமானால், கடனில் இருக்கிறோமானால் அது மாதிரி வாக்குத்தத்தை எடுத்துக்கலாம் நீங்க. அல்லது தேவனே தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லியிருக்கார், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லது பயம் வர்றப்போ அதுக்குன்னு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் உங்க மனசுக்கு கொண்டு வந்து அதை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே நீர் சொன்னீர் இல்லையா, ஆகவே இதை செய்ய ஆண்டவரே. நீங்க அப்படி சொல்றப்ப அவருக்கு பிடிக்குது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். உங்க தேவையை அப்படி போய் நிறுத்துங்க அவருக்கு முன்பாக, அல்லது சபையினுடைய தேவைகளை அப்படி நிறுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஓ, நீர் எங்கள் தேவன், எங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கக்கூடிய தேவன். நீர் வாக்கு கொடுத்துட்டீர். எங்களுடைய எகோவா ஈரே நீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் முன்னாகவே எங்களுடைய தேவையை கண்டு பார்த்து கொள்ளுகிறவர் நீர். ஓ, உம்முடைய வசனம் சொல்லுகிறது போலவே ஆண்டவரே, எங்களுடைய குறைவெல்லாம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பொருளாதார தேவைகள் ஆண்டவரே சந்திக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைட்டு செய்கிற வேலையின் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. முதல் மனுஷனுக்கு வேலையை கொடுத்தவர் நீர், அந்த வேலையை ஆசீர்வதித்தவர் நீர். ஆகவே வேலை இல்லாதவர்கள் வேலை பெறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய செய்வேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்க காட்டில் மழை பெய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது அப்படியே செய்யும் ஆண்டவரே. நீர் சொன்னதுனால செய்ய ஆண்டவரே. நீர் சொன்னதுனால செய்ய ஆண்டவரே. பயத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே பயத்திலிருந்து விடுபடட்டும். உடைய வசனத்தின்படியே நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. சகாயம் பண்ணும் ஆண்டவரே. நீர் சொன்னதனால செய்ய ஆண்டவரே. நீதியின் வல கருத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னீரே ஆண்டவரே. நீர் சொன்னதனால செய்ய ஆண்டவரே. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஓ, ஆகாயத்தின் பறவைகளை பாருங்கள் என்று சொன்னீர். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனால் உங்களுடைய பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். நீங்க அவங்கள காட்டிலும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய வாயிலிருந்து அது வந்தது. நாங்கள் உம்முடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் என்று. ஆகவே எங்களுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே. காட்டு புஷ்பங்களை பார் என்று சொன்னீர். சாலமன் ராஜாவை விட அருமையாய் ஊடுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்க தேவைகள் என்னன்றது உங்களுடைய பரலோக பிதாவுக்கு முன்னாகவே தெரியும் என்று சொன்னீர். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் முதலாவது தேட எங்களுக்கு உதவி செய்யும். அதை முதல் வைக்க உதவி செய்யும். ஏன்னா அதை முதல்ல வச்சிட்டோம்னா நிச்சயமா மற்ற எல்லாமே கூட கொடுக்கப்படும். எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது என்ன தேவையா இருந்தாலும் அது கூட கொடுக்கப்படும். உண்மை முதல்ல வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சபையை முதல்ல வைக்க உங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தை முதல்ல வைக்க உதவி செய்யும். உம்முடைய நீதியை முதல்ல வைக்க உதவி செய்யும். உமக்கு முதலிடத்தை கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில வாக்குத்தத்தங்களுக்கு கண்டிஷன் இருக்கு. சில வாக்குத்தத்தங்களுக்கு கண்டிஷன் இருக்கு, நிபந்தனை இருக்கு. சில வாக்குத்தத்தங்கள் நிபந்தனையே கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட, நோ கண்டிஷன். அவ்வளோதான், பிளாங்கெட் ப்ராமிஸ். ஒருபோதும் நம்மளை விடவே மாட்டார். சில வாக்குத்தத்தத்துக்கு கண்டிஷன் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதல்ல ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு தான் அது எல்லாமே கூட கொடுக்கும். அதனால தான் நம்ம அப்படி அந்த கண்டிஷன் வர்றப்போ அதை செய்யும்படி உதவி ஜபிக்கணும். அதை செய்யணும் போய். அப்போ அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அது அவருக்கு பிடிக்கும். அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியே தீருவார். ஆமென். சரி, நம்ம முடிக்கணும். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்தை நெகேமியா தொடர்ந்து செய்தது போல தெரியுது. தொடர்ந்து ஏதோ ஒன் டைம் ஜெபிச்சு அப்படியே போன மாதிரி தெரியல. எதை வச்சு சொல்றேன்னா 4ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் அதற்கான ஹிண்ட் நமக்கு இருக்கு பாருங்க. அந்த 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரராகிய என்றும் இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவம். அவர் சொல்றப்ப இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. அந்த டைம் கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நான் டீட்டெயில் கவனமாக நீங்கள் வாசித்து பாருங்க. 3 மாதம் கிட்ட ஜெபிக்கிறது போல தெரியுது. 3 மாதம் இதுக்குன்னு இவர் ஜெபிக்கிறார். ஏதோ ஒரு தடவை ஜெபிச்சுட்டு அப்படியே போயிட்டாருன்னு நினச்சக்கூடாது. 3 மாதம் இதுக்குன்னு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே நமக்கு கொடுக்கப்படுது. 4ஆம் வசனமும் தொடர்ந்து அவர் ஜெபித்தது போல சொல்லுது. இது ஏன் சொல்கிறேன்னா, சில நேரம் நம்ம ரொம்ப சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிடுறோம். ஒரு தடவை ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இது தாரோம் அப்படின்ட்டு போகிறோம், நடக்கலை, மேபி தேவனுக்கு வேற பிளான் இருக்கோ, தரமாட்டார் போல இருக்கோ அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறோம். கிடையாது. சில நேரம் டைம் ஆகுது.
அந்த டைம் பாருங்க, கடவுள் வந்து டைமுக்கு வெளியே இருக்கிறார், நாம தான் டைமுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் நமக்கு தான் அந்த டிலே எல்லாம் தெரியுது. அவர் எப்போவுமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டான டைமில் பண்ணுவார். ஜெபிக்கிறது நம்ம வேலை, அதை எப்போ தரணுன்றது அவருடைய வேலை. பர்ஃபெக்ட் டைமில் வருவார். ஆகவே நாம் கொஞ்சம் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும், இடைவிடாமல் சோர்வடையாமல் ஜெபிக்கணும். இயேசு சொல்கிறாருல ஒரு இடத்துல, ஒரு பெண் வந்து கதவை தட்டிகிட்டே இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்டது, அவள் கேட்டது கொடுக்கப்பட்டது. அதாவது என்னமோ தெரில, சில நேரம் தேவன் அப்படி விரும்புகிறார், நாம் திரும்ப திரும்ப ஜெபிக்கணும்னு, திரும்ப திரும்ப கேட்கணும்னு. ஏன்? அது நமக்கு வந்து ஒரு பொறுமையை கற்றுத்தருது, நம்முடைய விசுவாசம் அது மூலமாக அதிகரிக்கும். ஏன்னா தொடர்ந்து பொறுமையாக அப்படியே விசுவாசிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, அப்புறம் அது கிடைக்கிறப்போ அதனுடைய அருமையும் நமக்கு நல்லாவே தெரியும், பொறுத்திருந்து அது கிடைச்சதுன்னா இல்லையா. இப்போ பல காரணங்கள் இருக்கு. என்ன சொல்ல வரேன், நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. இன்னைக்கு நம்ம நெகேமியாட்டிலிருந்து 3 பாடங்கள் கற்றுக்கொண்டோம். என்னது? தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ஜெபத்தில் முதல்ல பேசுங்க. பாவம் என்ற தடை இருக்குமானால் அதை அறிக்கை செய்யுங்கள். 3வது, தேவன் கொடுத்த வாக்கையே சொல்லி அவருக்கே சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே நீர் இதை சொன்னீர், ஆகவே செய்யும் அப்படின்னு தொடர்ந்து ஜெபிக்கும் போது நிச்சயமா பிரேக் த்ரூ வரும். வர முடியாம இருக்கவே முடியாது. ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன். வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவருடைய வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் கேட்டீங்கன்னா அது நிச்சயம் வந்துடும், அது நிச்சயம் வந்துடும். ஆமீன். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம், ஸ்தோத்தரிப்போம். இப்படிப்பட்ட தேவனை நாம வணங்குகிறோம். வாக்கு கொடுக்கிற தேவன், அந்த வாக்கு தத்துவத்துக்கு உண்மையாக இருக்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெகேமியாவை போல நீர் எங்களையும் ஆக்கும் ஆண்டவரே. உம்முடைய சபை, உம்முடைய ஜனம், உம்முடைய நோக்கம், உம்முடைய ராஜ்யம் என்ற ஒரு கரிசனை எங்களுக்கு வரட்டும். அந்த கரிசனை அடிப்படையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது நெகேமியாவை போல ஜெபிக்க, நெகேமியாவை போல ஜெபத்துக்கான பதிலை பெற எங்களுக்கு கிருபை செய்யும். பொறுமையுடன் ஜெபிக்க, பொறுமையாக காத்திருந்து அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் விடாப்படியா ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. சோர்வடையாம ஜெபிக்க எங்களை பலப்படுத்த, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த ஆண்டவரே. உடைய வாக்கை பிடிச்சிக்க, உடைய வாக்கு தத்துவத்தை தொடர்ந்து பிடிச்சிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. என்ன வந்தாலும் உடைய வார்த்தையை விடாம உண்மையில நம்பிக்கையா இருந்து அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு ஏறெடுத்த ஜெபங்களை நீர் கேட்டதுக்காக நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அதற்கான பதில் வருவது நிச்சயம் என்பதற்காக நன்றி. அந்த பதில் வந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், நாங்கள் திருப்தி அடையட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.